Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது as ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது permutations and combinations plus probability ஓட ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோலயே கவர் பண்ண போறேமா மேம் அப்படினு கேட்டா இல்ல. permutation உடைய பேசிக் plus அதுல எந்த மாதிரி சம்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி சம்ஸ் அட்டெண்ட் பண்ண கூடாது, ரெட் ஃபிளாக் சம் எது, அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஈஸியான क्वेश्चंஸா செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம் அந்த 35 பாசிபிள் क्वेश्चंஸ்க்குள்ள. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி permutations அப்படினா என்ன மேம் அப்படினா ஒரு லெட்டர் இல்ல ஒரு வேர்ட் இருக்கு, அத நம்ம எப்படி டிஃபரண்ட் டைப்ஸா ரீஅரேஞ்ச் பண்ணலாம், ரிப்பீட் ஆகாம எப்படி நம்ம டிஃபரண்ட் டைப்ஸா ரீஅரேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது தான் permutationல தான் வரும். சரிங்களா? அப்ப காம்பினேஷன்லலாம் என்ன மேம் வரும் அப்படின்னா அதுல ஃபேக்டோரியல்ஸ் வரும். ஸோ காம்பினேஷனா இப்போ வெவ்வேறு கலர்ஸ் இருக்கு இல்ல வெவ்வேறு கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கம்பைண்டா ரெண்டும் எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ற சம்ஸ் அது டோட்டலா வேற. இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறது எல்லாமே permutation கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ permutation அப்படின்னா என்ன சொன்னோம்? டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் நம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா அரேஞ்சிங் வேர்ட்ஸ். சரியா? ஸோ permutation அப்படின்னா என்னது? டிஃப்ரெண்ட் வேஸ் இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஅரேஞ்சிங் த கிவன் வேர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கிவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் permutationோட பேசிக் டெஃபினிஷன். மேம் இந்த டெஃபினிஷன்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸாமுக்கு அப்படின்னா லைட்டாக சும்மா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இப்படி லென்த்தியா ஏதோ 2 மார்க்ஸ் டெஃபினிஷன் எழுதுற மாதிரி சொல்லிட்டீங்க மேம் புரியல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கலாமே, டைகர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த டைகர்ஸை இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அல்லது எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ல நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்? ஒரு டைம் ரீஅரேஞ்ச் பண்ணி வந்த இங்க வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டிஸ்டிங்க்டா இருக்கிற மாதிரி யூனிக்கா இருக்கிற மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ல எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இங்க நமக்கு 5 லெட்டர்ஸ் இருக்கா, ஸோ 5 டேஷ் போட போறோம். ஓகே, இப்போ டைகர்ன்னு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு நமக்கு டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு? இந்த 5 இதுல எந்த லெட்டர் வேணா நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்னது? 5. ஓகேவா? கிராஸ். இப்போ செகண்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு அப்படின்னா பாருங்களேன், ஏற்கனவே ஒரு லெட்டர் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து மிச்சம் இருக்கிறது இந்த 4 ஆப்ஷன்ல நம்ம எது வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்க ஆறுன்ற வேர்டு ஃபில் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கலாமா? ஸோ 4 வேஸ் இருக்கு. இப்போ தேர்ட் டேஷ் இருக்கு. தேர்ட் டேஷ்க்கு வர்றப்போ நமக்கு என்னது? 2 லெட்டர்ஸ் ஏற்கனவே போட்டோம், மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் 3 வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த தேர்ட் டேஷ்ல நம்ம எத்தனை பாசிபிள் வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 3 பாசிபிள் வேஸ்ல ஃபில் பண்ணலாம். சிமிலர்லி செகண்ட் டேஷ்ல இப்போ போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்போ செகண்ட் டேஷ்ல ஃபில் பண்றதுக்கு எனக்கு ரிமைனிங் இந்த ஐஜின்ற 2 லெட்டர் தான் இருக்கும். ஸோ 2 பாசிபிள் வேஸ் தான் இருக்கும். ஸோ 2 பாசிபிள் வேஸ்ல நான் ஃபோர்த் டேஷை ஃபில் பண்ணலாம். லாஸ்ட் டேஷ்ல ரிமைனிங் இருக்கிற ஒரு வேலை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா எத்தனை பாசிபிள் வேஸ்ல நம்ம இந்த டைகர்ன்றதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்னு சொல்லுங்க. 5 cross 4 cross 3 cross 2 cross 1. ஓகே, ஸோ 5 4 20, 20 into 6 120. ஸோ 120 பாசிபிள் வேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். நமக்கான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வவல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம், கன்சோனன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத கொஸ்டின்ஸ் ஆல்டர் பண்ணி வந்திருக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்ன்றத நம்ம டிசைட் பண்ண போறோம். இதுதான் பேசிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In a question paper there are 5 questions to be attempted and the answer to each question has 2 choices, true or false. ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதுல எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கு? 5 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல என்னது? and answer to each question has 2 choices. ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸா மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு 2 சாய்ஸ், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு 2 சாய்ஸ். சிமிலர்லி ஃபார் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகேவா? 2 சாய்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் given that no 2 candidates have given the answers to the 5 questions in an identical sequence. For this to happen, the maximum number of candidates is
அப்படின்றது கேக்குறாங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட்ல? இட் இஸ் given that no two candidates have given the answer to the 5 question in an identical sequence. அதாவது ரிப்பீட் ஆகாம, இப்போ நம்ம ஒரு கேண்டிடேட் இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா சேம் ஆர்டர்ல செகண்ட் கேண்டிடேட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது. அதாவது டிஸ்டிங்க்டா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படின்னா ஃபார் திஸ் டு ஹேப்பன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 சாய்ஸ்ன்னு சொல்லிட்டோமா? ஸோ 5th கொஸ்டின் வரைக்கும் எல்லாத்துக்கும் 2 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ ஈச் கொஸ்டினுக்கு 2 சாய்ஸஸ். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் வேஸ் கிடைச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 பாசிபிள் வேஸ்ல நமக்கு கேண்டிடேட்ஸ் ஆன்சர் பண்ணலாம். எத்தனை பாசிபிள் வேஸ்ல ஃபார் திஸ் டு ஹேப்பன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அல்லது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிடையாது, மேக்ஸிமம் வேஸ் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேன் அட்டெண்ட் த ஆன்சர், அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 32 பாசிபிள் வேஸ்ல நமக்கு டிஃப்ரெண்ட் கேண்டிடேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிறைய கேண்டிடேட்ஸ் சேம் ஆன்சர்ஸும் போட்டிருக்கலாம். பட் ஆனால் நமக்கு கேட்கறது என்னது? யூனிக்கா டிஸ்டிங்க்டா இருக்கிற மாதிரி ஒருத்தருடைய ஆன்சர்ஸ் இன்னொருத்தருடைய ஆன்சர்ஸோட மேட்ச் ஆகாத மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அதான் கேட்குறாங்க. நம்ம இங்கே ஏற்கனவே சொன்னோம்ல, டிஸ்டிங்க்ட் வேஸ்ல நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் ரிப்பீட் ஆகாம. ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு கொஸ்டின் 2 பாசிபிள் வேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டினையும் வந்து 2 கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி 5 கொஸ்டின்ஸையும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஆன்சர் பண்றதுக்கு நம்ம எல்லா சாய்ஸஸையும் என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்றோம். ஸோ டோட்டலா 32 நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ்ல ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ 32 பாசிபிள் வேஸ்ல 32 கேண்டிடேட்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? அடுத்த கொஸ்டின்குள்ள போலாமா? ஸோ நமக்கு இங்க டிஸ்டிங்க்ட் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் கீவேர்டு. ஒரு சில கேசஸ்ல அந்த மாதிரி ரிப்பீட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா பார்ப்போம். ஓகே? ஸோ இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அடுத்து 1 non-zero digit, 1 vowel and 1 consonant from English alphabet in capital are to be used in forming passwords அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு non-zero digit யூஸ் பண்றாங்க, ஒரு vowel ஒரு consonant from English alphabets யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் ஃபார்ம் பண்றாங்க. such that each password has to start with a vowel and to end with a consonant அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு 3 letters வச்சு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் வவ்வலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்ல வவ்வல் இருக்கணும். அடுத்து என்ன சொல்லணும்? எண்ட் வித் கன்சோனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அப்போ மிடில் என்ன இருக்கணும்? non-zero digit அப்படின்றது நமக்கு அவங்க சொல்லாமலே கன்வே ஆயிடுச்சு. ஸோ மிடில் என்ன இருக்கணும்? non-zero digit. ஸோ இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஹவு மெனி சச் பாஸ்வேர்ட்ஸ் கேன் பி ஜென்ரேட்டட்? அந்த மாதிரி எத்தனை பாஸ்வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்? நமக்கு தெரியும் வவல்ஸ் எத்தனை? 5 AEIOU. ஸோ இந்த டேஷை ஃபில் பண்றதுக்கு நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு? 5 வேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க கன்சனன்ஸ் எத்தனை? 21. தென் இப்போ non-zero digit என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி 9 பாசிபிள் வேஸ்ல இந்த செகண்ட் ஆப்ஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வேணும்னா என்னது? 5 cross 9 cross 21. ஸோ 5 9s are 45, 45 cross 21. 45 cross 20 நமக்கு என்ன வரும்? 900 அப்படின்னு வரும். ஸோ 900 plus 45 945 வேஸ், அதாவது 945 பாஸ்வேர்ட்ஸ் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர், சிமிலர் ப்ரொசீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் 5-letter வேர்ட்ஸ் with or without meaning can be constructed using all the letters of the word Delhi, so that each word has to start with D and end with I அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னது? how many different 5 letters words, ஏதோ 5-letter word இருக்கு. ஸோ 1 2 3 4 5 dash போட்டுக்கிறேன். that can be constructed using all the letters of the word Delhi. அவங்களே ஒரு க்ளூ வேர்ட் கொடுத்துட்டாங்க, டெல்லி அப்படின்ட்டு. ஸோ இந்த டெல்லின்ற இந்த 5-letter வேர்டை தான் நம்ம ரிப்பீட்டடா போட்டு புது
words வந்து generate பண்ண போறோம், rearrange பண்ண போறோம். So that each word has to start with D and end with I அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஸ்டார்டிங் லெட்டர் டி, எண்ட் வித் ஐ அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு பாசிபிள் வேஸ் ஒன்று தான், இங்கேயும் நமக்கு பாசிபிள் வேஸ் ஒன்று தான் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த 3 லெட்டர்ஸ்ல எது வேணா ஃபில் பண்ணிக்கலாமா? இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? யூசிங் ஆல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூசிங் ஆல் லெட்டர்ஸ்னா நமக்கு எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது, இங்க இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஐ இல்லாம மிச்சம் இருக்கிறது என்னது? 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு நமக்கு பாசிபிள் வேஸ் எத்தனை? இந்த 3 லெட்டர்ஸ்ல எது வேணா இருக்கலாம். ஸோ 3 பாசிபிள் வேஸ். இப்போ இங்க நான் எல் ஃபில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிமைனிங் பாசிபிள் வேஸ் எத்தனை? நெக்ஸ்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு 2 பாசிபிள் வேஸ். ஓகே, அதுக்கடுத்து இங்க இருக்கிற டேஷை ஃபில் பண்றதுக்கு எனக்கு மிச்சம் ஒன்னே தான் இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போறேன். கிளியரா? ஸோ டோட்டல் பாசிபிள் வேஸ் என்னது? 1 cross 3 cross 2 cross 1. ஸோ 3 cross 2 டோட்டல் பாசிபிள் வேஸ் என்னது? எனக்கு 6 பாசிபிள் வேஸ்ல இதை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? யூசிங் ஆல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸாக இருக்கணும் அப்படின்றது சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் மீட் a winner stand comprising the 3 wooden blocks is in the following block. ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா? நமக்கு இதே மாதிரி தான் போடியம் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இது செகண்ட் ப்ரைஸ்ல நிற்பாங்க, இது தேர்ட் ப்ரைஸ்ல நிற்பாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. நெக்ஸ்ட், there are 6 different colors available to choose from and each of the 3 wooden blocks is to be painted. மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு? 6 different colors இருக்கு to choose from and each of the 3 wooden blocks is to be painted such that no 2 of them has the same color. No 2 of them has the same color னா நமக்கு மூணுமே different colorsல paint பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Among how many colors? 6 colorsல மூணுமே different colorsல paint பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. In how many different ways can the winner's stand to be painted? Winner's stand டோட்டலா எவ்வளோ இதுல பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. வின்னர் ஸ்டாண்ட்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் மட்டும் இல்லை, இந்த மூணையுமே வந்து எவ்வளோ பாசிபிள் வேஸ்ல நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம்? 6 பாசிபிள் வேஸ்ல என்ன கலர்ல வேணா பெயிண்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் 5 பாசிபிள் வேஸ்ல, ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே ஏதாவது 2 கலர்ல that no 2 of them should have the same color. So அதனால ஒன்னு எலிமினேட் பண்ணிடுவோம். So remaining possible ways என்னது? 5 possible waysல செகண்ட் இதை பெயிண்ட் பண்ணலாம். தேர்ட் இதை எப்படி பெயிண்ட் பண்ணலாம்? ரிமைனிங் 4 possible colors வச்சு பெயிண்ட் பண்ணலாம். So total possible ways என்னது? 6 cross 5 cross 4. 5 4s are 20. 20 into 6 120 waysல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 winner stand அல்லது இந்த 3 boxes நம்ம பெயிண்ட் பண்ணலாம். So 120 ways. So option A. Clear? So next question போலாமா? Next பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. How many 3-digit natural numbers without repetition of digits are such that each digit is odd and the number is divisible by 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? How many 3-digit natural numbers, 3 digit இருக்காங்க, without repetition of digits அப்படின்னு சொல்லிட்டாங்க. So without repetition அதுதான் நம்மளுடைய keyword, distinct அப்படின்ட்டாங்க. Are there such that each digit is odd? நமக்கு each digit odd வேணும்னா என்னெல்லாம் வரும்? 1 3 5 7 9 இதெல்லாம் தான் நம்மளுடைய odd digit. அதுக்கப்புறம் என்னது? and the number is divisible by 5. நம்பர் கண்டிப்பா divisible by 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. So இப்போ 3 digit இருக்கு, அதுல இந்த 3 நம்பர்ஸும், அதாவது இந்த 3 டிஜிட்டும் நமக்கு ஆட்னு சொல்லிட்டாங்க. ஈச் டிஜிட் இஸ் ஆட் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5 அப்படின்ட்டாங்க. ஸோ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5னா இங்க லாஸ்ட் டேர்ம்ல நமக்கு 5 மட்டும் தான் வரணும். கரெக்ட் தானே? ஸோ இந்த லாஸ்ட் டேஷ் ஃபில் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் வேஸ் 1 மட்டும் தான். ஸோ இந்த 5 இப்போ எலிமினேட் ஆயிடும். ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்க வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 1 2 3 4 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஸோ இதுல நான் இப்போ 3 வச்சு ஃபில் பண்ணிட்டேன்னு வைங்களேன், திரும்ப எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கும்? செகண்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு 1 7 9 அப்படின்னு 3 பாசிபிள் வேஸ் இருக்கும். ஸோ 4 3 1 1 தான் ஆப்ஷன். ஸோ 4 cross 3 cross 1 இதுதான் என்னுடைய டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ். ஸோ 4 cross 3 12 பாசிபிள் வேஸ்ல
எனக்கு இந்த 3 digit natural number என்னால generate பண்ண முடியும். கிளியரா? ஓகே தானே? அடுத்து சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. What is the number of numbers of the form 0.xy where x and y are distinct non-zero digits? What is the number of numbers of the form 0.xy? ஏதோ ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு 0.xy அப்படின்னு சொல்லிட்டு where x and y are distinct non-zero digits. x y என்னது distinct, அதாவது different, repeat ஆகல. so non-zero numbers. so non-zero னா 1ல இருந்து நமக்கு 9 வரைக்கும் fill பண்றதுக்கான chances இருக்கு. so இப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க எக்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கும், 9 நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குமா? ஓகேவா? ஏன்னா இங்க 1 2 3 4 5 6 அப் டு 9 வரைக்கும் என்ன வேணா ஃபில் பண்ணலாம். செகண்ட் இந்த ஒய்ல என்ன ஃபில் பண்ணலாம், இங்க ஃபில் பண்ணாத ஒரு நம்பரை அங்கே எது வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 8 நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்னது? 9 8s are 72 ways. So option A. Clear? ஓகே தானே? இந்த கொஸ்டின் வரைக்கும் எல்லாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபார்மேட் என்னது? எல்லாத்துடைய டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ப்ரொசீஜர் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ண போறோம்? டிஸ்டிங்க்ட், நான் ரிப்பிட்டேட்டிவ் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், வேற ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. ரிப்பிட்டேட்டிவ் அப்படின்னா எப்படி அப்படின்றத அடுத்து இந்த சம்ல பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசிங் 2 2 3 3 3 as digits, how many distinct numbers greater than 30,000 can be formed அப்படின்னு சொல்லிட்டாங்க. so greater than 30,000 ஃபார்ம் பண்ணணும் இப்போ. ஓகேவா? so இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 2 2 3 3 3 நமக்கு பாருங்க ரிப்பீட் பண்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ரொசீஜர் போட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேபிட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ரேபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்க எத்தனை டேஷ் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ இதை நான் பாசிபிள் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ்ல ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ 6 டேஷ்ல இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேஷை எப்படி ஃபில் பண்ணலாம்? 6 பாசிபிள் வேஸ்ல ஃபில் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதுல நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு என்ன எழுதுறேன்? BAR BIT அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? திரும்ப இது நான் வந்து இந்த தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இல்லையா, அந்த பி இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க பி இங்கே போட்டிருக்கேன். இது நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க பியை இங்கே போட்டுட்டு தேர்ட் பிளேஸ்ல இருக்க பியை இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா பீன்றது ஒண்ணுதான், இங்க நான் 2 பி இருக்கு, ஸோ நான் இங்க ரிப்பீட் பண்றேன் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்னது? ஒரே வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது, வேற வேற வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால நமக்கு இத மாதிரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் வேஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் நம்ம எப்படியும் கண்டுபிடிப்போம் இல்லையா? 6 cross 5 cross 4 cross 3 cross 2 cross 1 இந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிச்சு டிவைடட் பை 2 பண்ணணும். அதுதான் நமக்கு எக்ஸாக்டா டிஸ்டிங்க்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத டேட்டாவை கொடுக்கும். சரியா? ஸோ இதை மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா we have to divide by 2. You should not forget. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வாங்க. யூசிங் 2 2 3 3 3 how many distinct numbers greater than 30,000 can be formed அப்படின்ட்டாங்க. ஸோ 30,000. ஸோ 5 digits. ஓகேவா? கிரேட்டர் தென் 30,000னா ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பயுமே நமக்கு 3 தான் இருக்கணும். ஸோ இதில் என்னது? இங்கே ஒரு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் தான். ஸோ இங்கே ஒரு 3 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு? செகண்ட் டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு 4 பாசிபிள் வேஸ் இருக்கா? ஸோ மல்டிப்ளை பை 4. அப்புறம் இங்கே தேர்ட் டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ 3 பாசிபிள் வேஸ் இருக்கும். ஸோ செகண்ட் டேஷை தேர்ட் டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு fourth இங்கே 1 2 3 fourth டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பாசிபிள் வேஸ். ஸோ லாஸ்ட் டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு 1 பாசிபிள் வே. ஓகேவா? ஸோ இங்கே 4 பாசிபிள் வேஸ் அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா இங்கே கிரேட்டர் தேன் 30,000 சொல்லியிருக்காங்களா? ஸோ கிரேட்டர் தேன் 30,000னா ஃபர்ஸ்ட் இது எப்பயுமே நமக்கு 3 தான் பாசிபிள் வேஸாக இருக்கும். ஸோ அங்கே நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3 தான் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். இங்கே நமக்கு ரிமைனிங் 4 பாசிபிள் வேஸ், இங்கே 3 பாசிபிள் வேஸ், இங்கே 2 பாசிபிள் வேஸ். ஸோ 4 3s are 12. 12 into 2 டோட்டலாக நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ்? 24 வேஸ்.
பட் ஆனால் இங்கே நமக்கு ரிப்பீட் ஆகுது இல்லையா வேர்ட்ஸ். ஸோ அதனால நம்ம டோட்டலாக டிஸ்டிங்க்ட் பாசிபிள் வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் பாசிபிள் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 30,000 வேணும் அப்படின்னா நமக்கு என்னது டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்னது 12. 24 டிவைடட் பை 2, 12 டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ் தான் ஆன்சர். கிளியரா? ஓகேவா? அடுத்து பார்த்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் 2 boys and 2 girls are to be arranged in a row. 2 boys இருக்காங்க. ஸோ B1 B2ன்னு எடுத்துக்கிறேன். and 2 girls G1 G2 are to be arranged in a row. ஸோ 4 members. ஸோ 4 ரோன்றதுனால நான் ஹரிசாண்டலாக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ தட் கேர்ள்ஸ் ஆர் நாட் next to each other. How many possible arrangements are there? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்ல வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்னு ஜென்ரலைஸ்டா கேட்டிருந்தாங்க. இங்க கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது? கேர்ள்ஸ் ஆர் நாட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பயும் போல டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் என்ன எல்லாரும் நிக்கிறதுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேர்ள்ஸ் 2 பேரும் டுகெதரா இருக்கிறதுக்கான பாசிபிள் வேஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இன் ஹவு மெனி வேஸ் கேர்ள்ஸ் வில் பி டுகெதர். இன் ஹவு மெனி வேஸ் 2 girls will be together அல்லது will be next to each other அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு not to be next to each other தானே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வேஸ்ல இருந்து இங்க டுகெதரா இருக்கிறதுக்கான வேஸை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு நாட் டு பி டுகெதர் அப்படின்ற வேஸ் கிடைச்சிருமா? ஸோ அதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் என்னன்னு பார்த்துடலாங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ஆளை ஃபில் பண்றதுக்கு நமக்கு 4 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ 4. செகண்ட் டேஷை ஃபில் பண்றதுக்கு ஒருத்தர் இங்க வந்து நின்றுவாங்க. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் சாய்ஸஸ் 3 பாசிபிள் வேஸ். ஸோ இங்கே 2வது ஒருத்தரும் நின்றுட்டாங்க. அப்புறம் இதை ஃபில் பண்றதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸ் என்னது? 2 சாய்ஸ் இருக்கு. ஸோ 2. லாஸ்டா ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள இங்கே ஃபில் பண்ணிடுவோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் என்னது? 4 3s are 12, 12 2s are 24 பாசிபிள் வேஸ். ஓகேவா? ஸோ இது 24 பாசிபிள் வேஸ்னு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இன் ஹவு மெனி வேஸ் வில் 2 girls be next to each other அப்படின்னு தெரியணுமா? ஸோ எனக்கு 2 girls பக்கத்துல இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 2 girls தனித்தனியா கன்சிடர் பண்ணாம சேர்த்து கன்சிடர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 4 டேஷ் என்னவாகும் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன்ல 3 டேஷா மாறிடும். ஸோ 3 டேஷ்ல என்னுடைய பாசிபிலிட்டி என்னது? B1 B2 G1 G2. அப்படி இல்லைன்னா B1 B2 G2 G1. இவங்க 2 பேரையும் நான் என்ன கன்சிடர் பண்ணிட்டேன்? சிங்கிளா கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த டேஷை ஃபில் பண்றதுக்கு எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ 3. அடுத்து ஒருத்தரை நான் இங்க ஃபில் பண்ணிட்டேன்னா மிச்ச ஆப்ஷன் என்ன இருக்கு? இந்த டேஷை ஃபில் பண்றதுக்கு 2 பாசிபிள் வேஸ். அடுத்து இதை ஃபில் பண்றதுக்கு எனக்கு 1 பாசிபிள் வே இருக்கு. ஸோ டோட்டல் பாசிபிள் வேஸ் என்னது? எனக்கு 6 பாசிபிள் வேஸ். நமக்கு G1 G2 கன்சிடர் பண்ணா 6 பாசிபிள் வேஸ். இன்கேஸ் G2 G1 அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னா இங்க என்ன வரும்? திரும்ப இத மாதிரியே ஒரு 6 பாசிபிள் வேஸ் வருமா? ஸோ டோட்டலா டுகெதரா நிக்கிறதுக்கு நமக்கு டோட்டல் பாசிபிள் வேஸ் என்னது? 12 பாசிபிள் வேஸ். ஓகே, நமக்கு கொஸ்டின் என்னது? that the girls are not next to each other. அடுத்தடுத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் பாசிபிள் வேஸ்ல இருந்து அடுத்தடுத்து நிக்கிறதுக்கான பாசிபிள் வேஸை மைனஸ் பண்ணிட்டா கிடைச்சிருமா? ஸோ 24 minus 12, 12 தான் பாசிபிள் வேஸ். ஓகேவா? கிளியரா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. The letters A, B, C, D and E are arranged in such a way that there are exactly 2 letters between A and E. How many such arrangements are possible? Letters மொத்தம் எத்தனை letters இருக்கு? 5 letters இருக்கு. So 5 dash 1 2 3 4 5 dash in such a way that there are exactly 2 letters between A and E. So ஏன்னு நான் இங்க ஃபில் பண்றேன் அப்படின்னா 2 இதுக்கு அப்புறமா தான் எனக்கு E வராங்க. ஓகேவா? there are exactly 2 letters between A and E. How many possible arrangements அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஸோ இப்போ என்னது? எனக்கு இ இங்க இருக்கலாம், ஏ இங்க இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸ், என்னுடைய கேஸ் 1. இது என்னுடைய செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ்ல எப்படி இருக்கலாம்? என்னுடைய ஏ செகண்ட் இடத்துல கூட இருக்கலாம், இங்க இருக்கலாம். எக்ஸாக்டா 2 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் தானே இ இருக்கணும். ஸோ இப்படி இருக்கலாம் தேர்ட் கேஸ்ல. ஸோ ஃபோர்த் கேஸ்ல எப்படி இருக்கலாம்? என்னுடைய இ இங்க இருக்கலாம்,
இங்க என்னுடைய A இருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய 4 different possible cases. சரியா? இப்போ எனக்கு 5 lettersல 2 letters நான் fill பண்ணிட்டேன். ஸோ remaining possible number of ways to fill this gap என்னது? 3 possible ways. அப்போ இங்க என்னது? Possible way 2. இங்க என்னுடைய possible way 1. ஸோ இங்க டோட்டலா என்னுடைய possible ways என்னது? 6 possible ways. Case 1ல எனக்கு 6 possible ways. Similarly for case 2லையும் எனக்கு 6 possible ways. Case 3லையும் 6 possible ways. Case 4லையும் 6 possible ways. So டோட்டலா 4 6 are 24 possible ways வந்து எனக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் சிம்பிளா யோசிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு ரெட் ஃபிளாக் கொஸ்டின்ஸ் கீழே வராது. சரியா? லைட்டா ட்ரை பண்ணாலே நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. there are 5 tasks and 5 persons. task 1 cannot be assigned to either person 1 or person 2. நமக்கு எத்தனை டாஸ்க் இருக்கு? 5 டாஸ்க் இருக்கு. ஸோ T1 T2 T3 T4 T5 அப்படின்னு 5 டாஸ்க் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். 5 dash. ஓகேவா? ஸோ அதை மாதிரி எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 5 பர்சன்ஸ் இருக்காங்க. டாஸ்க் 1 cannot be assigned to either person 1 or person 2. டாஸ்க் 1 நான் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் கொடுக்க முடியாது, செகண்ட் பர்சனுக்கும் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, டாஸ்க் 2 must be assigned to either person 3 or person 4. டாஸ்க் 2வை நான் ஒன்று person 3க்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா person 4க்கு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கேஸ் 1. அப்போ இது என்னுடைய கேஸ் 2. சரியா? அடுத்து பாருங்க, எவ்ரி பர்சன் இஸ் டு பி அசைன்டு 1 டாஸ்க். எல்லா பர்சனுக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் ஹவு மெனி வேஸ் த அசைன்மெண்ட் கேன் பி டன். எத்தனை வேஸ்ல அசைன்மெண்ட் கேன் பி டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டாஸ்க்கை நம்ம person 3 இல்லை person 4க்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ஒரு பாசிபிள் வே தான், இங்க ஒரு பாசிபிள் வே தான். ஓகேவா? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு வாங்களேன். ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? person 1 is either assigned to person 1 or person 2. அப்போ இங்க person 1ஐயும் சேர்க்க கூடாது கிட்ட, person 2ஐயும் கிட்ட இந்த டாஸ்க்ல சேர்க்க கூடாது. ஓகேவா? இப்போ நமக்கு 3ன்ற பர்சனும் இங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. அப்போ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கு நமக்கு ஃபில் பண்றதுக்கு? ஓகேவா? 1 2 எலிமினேட் ஆயிடுவாங்க, 3யும் எலிமினேட் ஆயிடும். அப்ப டாஸ்க் 1 இப்போ நான் எய்தர் 4th பர்சன்ட்ட கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா 5th பர்சன்ட்ட கொடுக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் என்னது? பாசிபிள் வேஸ் 2வா? ஓகேவா? சிமிலர்லி இங்க பாருங்க, இங்க செகண்ட் கேஸ்ல நான் என்ன பண்ணணும்? டாஸ்க் 1 1 2க்கு கொடுக்க கூடாது. இங்க ஏற்கனவே 4th மெம்பர் வந்து செகண்ட் டாஸ்க் பண்றாங்க. ஸோ இங்க யாரெல்லாம் வருவா? 3rd பர்சன் வரலாம், அப்படி இல்லைன்னா 5th பர்சன் டாஸ்க் 1 பண்ணலாம். ஸோ இங்க பாசிபிள் வேஸ் எனக்கு என்னது? 2 பாசிபிள் வேஸ் வரும். ஏன்னா இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி பர்சன் இஸ் டு பி அசைன்ட் 1 டாஸ்க். ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே 2 பாசிபிள் வேஸ், இங்கே 1 பாசிபிள் வேஸ். இது ரெண்டும் கிடைச்சிருச்சு. இப்போ T3 T4 T5 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க எனக்கு ரிமைனிங் ஆப்ஷன் என்னவாலாம் இருக்கும்? இங்க ஒருத்தர் அசைன் பண்ணிட்டோம், அப்படின்னா இங்கேயும் ஒருத்தர் அசைன் பண்ணிட்டோம். ஸோ 2 மெம்பர்ஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மிச்சம் எத்தனை இருப்பாங்க? 3 பாசிபிள் வேஸ் இருக்குமா இங்க? ஸோ 3 பாசிபிள் வேஸ். இங்க 2 பாசிபிள் வேஸ்ல ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இங்க 1 பாசிபிள் வேஸ். ஓகேங்களா? சிமிலர்லி ஃபார் நெக்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, இங்கேயும் 3 பாசிபிள் வேஸ், இங்கே 2 பாசிபிள் வேஸ், இங்க 1 பாசிபிள் வேஸ். ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் வரும்? 2 x 1 3 x 2. ஸோ 6 into 2 12 பாசிபிள் வேஸ் எனக்கு கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ சிமிலர்லி எனக்கு செகண்ட் கேஸ்லயும் எனக்கு என்னது? 2 into 3 6 into 2 12 பாசிபிள் வேஸ். ஸோ கேஸ் 1ல எனக்கு 12 பாசிபிள் வேஸ், கேஸ் 2ல 12 பாசிபிள் வேஸ். ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் வரும்? 24 பாசிபிள் வேஸ்ல நான் அந்த டாஸ்க்கை அசைன் பண்ணி அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க வைக்கலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியர் தானே? எதுவும் டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. there are 6 persons arranged in a row. Another person has to shake hands with 3 of them so that he should not shake hands with 2 consecutive persons.
in how many distinct possible combinations can the handshakes takes place? ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு 6 பர்சன்ஸ் வந்து ரோல அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, 1 2 3 4 5 6. ஓகேவா, 6 பர்சன்ஸ் ரோவா ஒரு ரோல நிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, another person has to shake hands. வெளியில இருந்து ஒரு நபர் வராங்க. ஓகேவா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஷேக் ஹேண்ட்ஸ் பண்றதுக்காக வராரு. அப்படி வர்றப்ப என்ன நடக்குது, so that he should not shake hands with 2 consecutive persons. அடுத்தடுத்து நிக்கிற ஆளுங்க கிட்ட அவரு ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன நடக்கலாம், இவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், அடுத்து இவர்கிட்ட பண்ணலாம், இங்க கேப் விட்டுட்டு இவர்கிட்ட பண்ணலாம். ஓகேவா, இது ஒரு பாசிபிள் வேவா. ரெண்டாவது பாசிபிள் வே என்ன இருக்கு, ஸோ இவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், இங்கேயும் விட்டுட்டு இவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், இங்கெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணாம. ஓகேவா, இது என்னுடைய ரெண்டாவது பாசிபிள் வேவா. ஓகேவா, மூணாவது பாசிபிள் வே என்னன்னு பார்ப்போமா. மூணாவது பாசிபிள் வேல ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சனை விட்டுட்டு இங்க இருக்கிற பர்சனோட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். ஸோ இங்க ஹேண்ட் ஷேக் பண்ணாம இருக்கலாம். ஸோ இந்த பாசிபிள் வேயும் நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது மூணாவது பாசிபிள் வே. ஸோ இங்க ஹேண்ட் ஷேக் கிடையாது. நாலாவது பாசிபிள் வே என்னவா இருக்கலாம், நாலாவது பாசிபிள் வே. ஸோ நாலாவது பாசிபிள் வே என்னவா இருக்கலாம் அப்படின்னா இங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், அடுத்து இங்க 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 3 பேர்ட்டையும் ஹேண்ட் ஷேக் பண்ணாம ஸோ இங்க ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க ஹேண்ட் ஷேக் பண்ண வேணாம். ஓகேவா, ஸோ கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்து இருக்கவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ இத மாதிரி நமக்கு எத்தனை கேசஸ் இருக்கும்னு தான் கேட்குறாங்க. இங்க நமக்கு பாருங்க 3 4 5 6 அப்படின்னு சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சின்ன சின்ன கேசஸ் எத்தனை அப்படின்றத இங்க எழுதுறேன். ஸோ எனக்கு பாசிபிள் கேசஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோமா. ஓகேவா, ஸோ இந்த பாசிபிள் கேஸ் மட்டும் நமக்கு வருமானு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம 3 பேர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாம அடுத்து இருக்கிறவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுவும் பண்ணலாம். நமக்கு என்ன ஒரே ஒரு கண்டிஷன், 2 கன்சிக்யூட்டிவ் பர்சன்ஸ் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ டோட்டலா நம்ம எத்தனை டிஸ்டிங்க்ட் பாசிபிள் காம்பினேஷன் வருது ஹேண்ட் ஷேக்கு, ஸோ 4 டிஸ்டிங்க்ட் பாசிபிள் ஹேண்ட் ஷேக் வருது. ஓகேவா, கிளியரா. அடுத்த சம் போலாமா. அடுத்த சம் பாருங்க. 4 digit numbers are to be formed using the digit 1 2 3 4 and none of these 4 digits are repeated in any manner further. 2 and 3 are not to immediately follow each other. 1 is not to be immediately followed by 3. 4 is not to be appeared at the last place. 1 is not to be appeared at the first place. First என்ன பார்த்தோம், டிஸ்டிங்க்டா பார்த்தோம், சர்டன் கண்டிஷன்ஸ் இல்லாம, அது ஈஸியா இருந்துச்சு. ரெண்டாவது சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வச்சு எத்தனை பாசிபிள் வேஸ்ன்னு பார்த்தோம், அதுவும் ஈஸியா இருந்துச்சு. அந்த மாதிரி சம்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த சம்ஸ் பாருங்களேன். இதுல நமக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸையும் நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அப்ளை பண்ணி பாசிபிள் வேஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஈஸி கொஷின்ஸ் இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் இது நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்க சொல்லிடலாம். ஓகேவா, பட் நம்ம இதை சால்வ் பண்ணணுமேன்றதுனால நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம். பட் இதை எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் தான் நமக்கு ரெட் ஃபிளாக் கொஸ்டின்ஸ். இதை உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்மளால போட முடியாது. ஸோ நம்ம 35 ஈஸி கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்க சொன்னோம் இல்லையா. ஸோ அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கிட்டே வச்சுக்க கூடாது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் இப்போ நிதானமா ரீட் பண்ணலாமா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 digit numbers are to be formed using the digit 1 2 3 and 4. None of these 4 digits are repeated in any manner further அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு என்னது 4 digit numbers இருக்கு, அது நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, further 2 and 3 are not to immediately follow each other அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கேஸ் 1 என்னது, 2 and 3 நமக்கு இமீடியட்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. 1 is not to be immediately followed by 3. Okay, next பாருங்க, 4 is not to appear at the last place. 4 நமக்கு என்னவா இருக்கக்கூடாது, லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் பிளேஸ்ல என்னெல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, 1 2 அப்படி இல்லைன்னா 3 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
லாஸ்ட் பிளேஸ்ல நமக்கு 4 நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷனை இப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோமா? ஸோ அடுத்து என்னன்னு பாக்குறேங்க, 1 is not to appear at the first place. ஸோ 1 நமக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கேஸ் 1. ஏன்னா 1ன்னு முடியுது, கேஸ் 2 2ன்னு முடியுது, கேஸ் 3 3ன்னு முடியுது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷன் மட்டும் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து வாங்க. 2 and 3 are not to immediately follow each other. 2 and 3 நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இமீடியட்டா அடுத்தடுத்த நம்பரா இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், என்னோட 2வை நான் இங்க போட்டா 3யை இங்க போட போறேன். ஓகேவா? என்னுடைய 3யை இங்க போட்டா என்னுடைய 2வை நான் இங்க போட போறேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் எனக்கு 1 தான் முடிய போகுது, இந்த ஆப்ஷன்லயும் எனக்கு 1 தான் முடிய போகுது. ஓகே? ஸோ மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது, நமக்கு 4 தான் இருக்கு. ஸோ அதனால இங்க செகண்ட் டேஷ்ல 4 4 அப்படின்னு ஃபில் ஆக போகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்லயே நமக்கு எத்தனை நம்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு, எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, 2 பாசிபிள் வேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து 2ன்னு முடியுது எண்ட்ல. ஸோ இங்க நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் என்னென்னலாம் வரலாம் நெக்ஸ்ட் இதுல? ஓகே, ஸோ என்னது நெக்ஸ்ட் இதுல, 1 is not to be immediately followed by 3. 1ம் 3யும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ 1 is not to be immediately followed by 3. ஸோ நான் என்னுடைய 1ஐ இங்க போட்டா 3யை இங்க போட போறேன். ஸோ 3யை நான் இங்க போட்டா என்னுடைய 1ஐ இங்க போட போறேன். ஸோ எனக்கு மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் என்னது, 4 மட்டும் தான். ஸோ 4 4 கண்டிஷன் எனக்கு இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ 4 4 கண்டிஷன் எனக்கு இங்க வந்துருச்சா? ஸோ இங்க வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்றோமா? இல்ல. ஸோ இங்க எனக்கு செகண்ட் கேஸ்லயும் எத்தனை பாசிபிள் வேஸ் கிடைச்சிருச்சு, 2 பாசிபிள் வேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் கேஸ், இப்போ நம்ம இந்த கண்டிஷனும் அப்ளை பண்ணிட்டோம், இந்த கண்டிஷனும் அப்ளை பண்ணிட்டோம். 1 is not to be appear at the first place அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தேர்ட் கேஸ்ல நமக்கு என்னெல்லாம் வரும் பாருங்க. தேர்ட் கேஸ்ல இங்க நமக்கு 3 டிஜிட் இருக்கு. நமக்கு என்னது, 2 and 3 are not to be immediate அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ என்னுடைய 2 இங்க இருக்க போகுது. ஓகே தானே? ஓகேவா? அடுத்த கண்டிஷன்ல 1 is not to be immediately followed by 3. அப்போ என்னுடைய 1 இங்க வரக்கூடாது. ஸோ 1 எங்க வரலாம், இங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு 3 முடியிறப்போ. ஸோ இது என்னுடைய 3. அடுத்து என்னது, 1 is not to appear at the first place அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 1 is not to be appear at the first place. அப்போ என்னுடைய 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடாது. அப்போ இங்க எனக்கு 1 வராது, அப்போ இங்கதான் என்னுடைய 1 வரும். ஓகேவா? மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் என்னது, 4 4 லாஸ்ட் பிளேஸ்ல தான் வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரலாம். இப்போ எனக்கு 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் வரக்கூடாது. ஸோ இங்கே 1 வந்துருச்சு. இங்க மிச்சம் எனக்கு என்ன இருக்கு, 2ம் 4ம் இருக்கு. ஸோ 2ம் 4ம் நமக்கு என்னது, அடுத்தடுத்து இமீடியட்டா வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம், இல்லை நம்ம தள்ளி தள்ளியும் போட்டுக்கலாம். நமக்கு 1ம் 3யும் தான், இல்லை 2ம் 3யும் தான் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இங்கே என்னுடைய 2 போட போறேன், இங்கே என்னுடைய 4 போட போறேன். ஓகேவா? ஸோ டோட்டலா இப்போ எனக்கு பாசிபிள் வேஸ் எத்தனை இருக்கு தேர்ட் கேஸ்ல? தேர்ட் கேஸ்லயும் எனக்கு 2 பாசிபிள் வேஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 பாசிபிள் வேஸ், செகண்ட் கேஸ்ல 2 பாசிபிள் வேஸ், தேர்ட் கேஸ்ல 2 பாசிபிள் வேஸ். ஸோ டோட்டலா ஹவு மெனி டிஃபரெண்ட் நம்பர்ஸ் என்னால ஃபார்ம் பண்ண முடியும், 6 பாசிபிள் நம்பர்ஸை என்னால ஃபார்ம் பண்ண முடியும். கிளியரா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணுன்றதுனால நம்ம பாசிபிள் வேஸ்லாம் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். இதே டைப்ல நீங்க பிவைக்யூ ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா மட்டும் சால்வ் பண்ணுங்க. இல்லைனா நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ டைம் எடுக்கும் அவ்வளோதான், பட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the digits 1 to 9 are arranged in 3 rows in such a way that each row contains 3 digits and the number formed in the second row is twice the number formed in the first row. So question கொஞ்சம் பெருசா இருக்கு, பிரிச்சுக்கலாமா? The digits 1 to 9 are arranged in 3 rows அப்படின்ட்டாங்க. So 3 rows 1 to 3, 1 to 9 digits அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி பிரிச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, each row contains 3 digits, 1 2 3 digits. Second row is twice the number formed in the first row. So இங்க ஏதாவது ஒரு 3 digit வரும் இல்லையா? ஸோ அதை மல்டிப்ளை பை 2 பண்ணா நமக்கு இந்த செகண்ட் ரோக்கான
ஆன்சர்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த நம்பர் ஃபார்ம்டு இன் த தேர்ட் ரோ இஸ் thrice the number formed in the first row. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரோல ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதை மல்டிப்ளை பை 3 பண்ணா அந்த நம்பர்ஸ் தான் நமக்கு தேர்ட் ரோல ஃபில் ஆயிருக்கும். இதுதான் நமக்கு கொடுத்த ஹிண்ட். அடுத்து பாருங்க, ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலோடு. ஸோ இது வந்து நமக்கு பசில் மாதிரி தான். ஸோ இந்த இருக்கிற 9 டிஜிட்ஸ்லையும் நமக்கு ரிப்பிட்டேஷன் நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் ஒன்லி 3 ஆஃப் த 4 டிஜிட்ஸ் ஆர் அலோட் டு யூஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் பண்றதுக்கான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 3 7 9 அப்படின்னு 4 டிஜிட் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு 3 டிஜிட் தான் நமக்கு மேல ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவு மெனி சச் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆர் பாசிபிள்ஸ் டு பி அரேஞ்ச் இன் த 3 ரோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒன்லி 3 ஆஃப் த 4 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 2 3 7 எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் ஆகுது அப்படின்னு கேஸ் 1ல எடுத்துக்க போறேன். 2 3 7. ஓகேவா? இப்போ நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க எனக்கு என்ன வரும்? 14 1 7 இங்க 4னு வரும். ஸோ என்னுடைய இந்த ரோல என்ன இருக்கும்? 2 3 7 4 7 4ன்னு இருக்கும். 7 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, ரிப்பீட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த நம்பர் வராது. ஓகேவா? ஸோ நான் செகண்ட் கண்டிஷன்ல என்ன எடுத்துக்க போறேன்? 2 3 9ன்னு எடுத்து செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரோல இதா இருக்கு அப்படின்னு. 2 3 9 இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 18 1 7 4 7 8ன்னு இருக்கு. ஸோ 2 3 9 இங்க 4 7 8 நமக்கு ரிப்பீட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 2 3 9 இருக்கு, செகண்ட் ரோல 4 7 8ன்னு இருக்கு. ஸோ தேர்ட் ரோல என்ன வரும்? 2 3 9 into 3னா 9 3s are 27, மிச்சம் 2. ஸோ 3 3s are 9 11, மிச்சம் 1. ஸோ 2 3s are 6 7. இப்போ இங்க 7 1 7 இருக்கு. ஸோ 7 7 7 ரிப்பீட் ஆகுது. ஸோ என்னுடைய 2 3 நம்பரும் கிடையாது ஃபர்ஸ்ட் ரோல. ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் பாசிபிள் வே வந்து நம்ம செக் பண்ண போறோம். தேர்ட் பாசிபிள் வே என்ன பண்ணலாம்? இந்த 2 3 7 நான் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். 2 7 3ன்னு அரேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்போ எனக்கு செகண்ட் ரோல என்ன இருக்கும்? 6 4 1 5 4 6ன்னு இருக்கும். ஸோ 2 7 3 இங்க எனக்கு என்ன இருக்கு? 5 4 6ன்னு இருக்கு. இப்போ தேர்ட் ரோல எனக்கு என்ன வரும்? தேர்ட் ரோல வேணா 9 7 3s are 21 2 6 8 8 1 9ன்னு இருக்கு. ஸோ 8 1 9 எனக்கு இங்க ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? ஆகல இல்லையா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல 2 7 3ன்னு இருக்கலாம். இது என்னுடைய ஒன் ஆஃப் த பாசிபிள் வே. ஓகேவா? ஸோ இது என்னுடைய ஒன் ஆஃப் த பாசிபிள் வே. ரெண்டாவது பாசிபிள் வே நான் என்ன ட்ரை பண்ண போறேன்? 2 7 3ன்னு ட்ரை பண்ணியாச்சா? அடுத்து 3 2 7 3 2 7 அப்படின்னு ட்ரை பண்ண போறோம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. ஸோ செகண்ட் ரோல எனக்கு என்ன இருக்கும்? 14 5 6. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 3 2 7, செகண்ட் ரோல 6 5 4 எனக்கு ரிப்பீட் ஆகல. இப்போ எனக்கு தேர்ட் ரோல என்ன இருக்கும்னு எப்படி தெரியும்? 21 2. ஸோ 2 3s are 6 8 3 3s are 9 9 8 1. ஸோ இங்கேயும் பாருங்க 3 2 7 6 5 4 9 8 1. ஸோ இந்த பாசிபிள் பிளேஸ்லையும் எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா ரிப்பீட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2 7 3ன்னு இருக்கலாம். ரெண்டாவது 3 2 7 இருக்கலாமா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல நமக்கு ரிப்பீட் ஆகல. நமக்கு ஆப்ஷன் 4 3 2 1ன்னு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 பாசிபிள் வேஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டா மேம்? இதுக்கப்புறம் நம்ம வேற எதுவும் ட்ரை பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டா ட்ரை பண்ணாலும் நமக்கு ரிப்பீட் தான் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதுன்னா பாருங்க. மேக்ஸிமம் நமக்கு இந்த 4 கண்டிஷன்லயே வந்துடும். இந்த 2 3 7 9 இருக்கு. இதுல நமக்கு 4 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹிண்ட்ல. ஸோ இதுக்கு மேல நம்ம பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. There are 9 cups placed on a table arranged in equal number of rows and columns. ஸோ 9 cups இருக்கு. அதை நம்ம equal number of rows and columnsல அரேஞ்ச் பண்றோம். ஸோ 3 cross 3ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் 3 cross 3 சம்ஸ் வந்து நீங்க லாஸ்டா அட்டம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை நெக்லெக்ட் கூட பண்ணிடலாம். பட் இங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் விச் 6 cups contains coffee and 3 cups contains tea அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 cup coffee 3 cups tea. In how many ways can they be arranged so that each row should contain at least 1 cup of coffee அப்படின்னு சொல்றாங்க. ஈச் ரோல நமக்கு என்னது? அட்லீஸ்ட் 1 cup of coffee இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ரோல 1 கப் காஃபி 2 கப் டீ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, மினிமம் 1 காஃபின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா காஃபிஸ் இருக்கலாம். ஸோ செகண்ட் கண்டிஷனில் என்ன எடுத்துக்க போகிறேன், 2 காஃபி 1 டீ. மூணாவது கண்டிஷனில் என்ன எடுத்துக்க போகிறேன், 3மே காஃபி தேர்ட் ரோல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, 1 காஃபி 2 டீனா இதனுடைய காம்பினேஷன்ஸ் என்ன வரும், டீ காஃபி டீ, அப்படி இல்லைன்னா காஃபி டீ டீ, அப்படி இல்லைன்னா டீ டீ காஃபி. இந்த 3 பாசிபிள் வேஸ்ல இருக்கலாமா. ஸோ இங்க 3 பாசிபிள் வேஸ். அடுத்து இங்க 2 காஃபி 1 டீனா என்ன பாசிபிள் கண்டிஷன்ஸ், 2 காஃபி 1 டீ. ஸோ 2 காஃபி 1 டீ, டிசிசி அல்லது சிடிசி. இந்த மாதிரி 3 பாசிபிள் வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாமா செகண்ட் ரோல. ஸோ இந்த 3 பாசிபிள் வேஸ். ஓகேவா, இங்க 3மே காஃபி. ஸோ சிசிசி. ஸோ இங்க எனக்கு 1 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு, 3x3x1. ஸோ டோட்டல் எனக்கு 9 பாசிபிள் வேஸ். எப்போ இது என்னுடைய ரோ 1, இது என்னுடைய ரோ 2, இது என்னுடைய ரோ 3 இருந்துச்சுன்னா, இந்த ரோ 1 ரோ 2 ரோ 3க்குள்ளவே எனக்கு என்ன பண்ணலாம், ரீஅரேஞ்சும் பண்ணலாம் இல்லையா. அது எத்தனை பாசிபிள் வேஸ்ன்னு பார்க்கணுமா. ஸோ இங்க என்னது 1 2 3ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 3 2ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 1 3ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 3 1ன்னு அரேஞ்ச் பண்ணலாமா. ஓகேவா, அடுத்து 3 வச்சு பார்க்கும்போது 3 1 2 அல்லது 3 2 1 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ டோட்டலா 6 பாசிபிள் வேஸ்ல இந்த ரோஸையே நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பிளஸ் இதுக்குள்ளேயே வந்து ஒரு ரோஸ்குள்ளேயும் 3 3 9 வேஸ் இருக்கு. ஸோ 6x9 டோட்டலா நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ், 54 பாசிபிள் வேஸ்ல நம்ம இந்த 9x9 அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, இவ்வளவுதானா மேம் அப்படின்னா இல்ல, இது கேஸ் 1ல. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்கிற 6 காஃபி 3 டீயை இந்த மாதிரி கேஸ் 1ல பிரிச்சிருக்கோம். ஸோ அடுத்து கேஸ் 2ல எந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, கேஸ் 2ல 2 காஃபி 1 டீ அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ 3 ரோஸ்லயுமே நான் அதே ஃபாலோ பண்றேன். 2 காஃபி 1 டீ 2 காஃபி 1 டீ அப்படின்னு. ஸோ இந்த 2 காஃபி 1 டீயை நான் எப்படி எழுதலாம், இந்த 2 காஃபி 1 டீல எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கு, 3 பாசிபிள் வேஸ் இருக்கா. ஸோ இங்கே எனக்கு 3 பாசிபிள் வேஸ், இங்கே எனக்கு 3 பிளஸ் இங்கே எனக்கு 3 பாசிபிள் வேஸ். ஸோ 3x3x3 டோட்டலா 27 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக 27 பாசிபிள் வேஸ் இருக்கு. இது எப்படி மேம் 2 காஃபி 1 டீ அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னா, இங்கே டோட்டலாக சொல்லியிருக்காங்க இல்லையா 6 காஃபி 1 டீன்னு. ஸோ அதுதான் இங்கே எடுத்திருக்கோம். 6 காஃபி இங்கே 3 டீ, இங்கே 6 காஃபி இங்கே 3 டீ. அதை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். அதுக்குள்ள நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ்ல ரோ 1ல நமக்கு 1 காஃபி இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா, ஸோ இங்கே 27 பாசிபிள் வேஸ், இங்கே நமக்கு ஏற்கனவே கேஸ் 1ல 54 பாசிபிள் வேஸ். ஸோ 54 பாசிபிள் வேஸ் பிளஸ் 27 பாசிபிள் வேஸ்னா நமக்கு எத்தனை வரும், டோட்டலா 81 பாசிபிள் வேஸ்னு வரும். ஓகே, கிளியரா, நெக்ஸ்ட் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி 5-digit prime numbers can be obtained by using all the digits 1 2 3 4 5 without repetition of digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5-digit நம்பர். ஓகேவா, ஸோ ஃபார்ம் பண்ண போறோம். எந்த நம்பர் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண போறோம், 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு 5 நம்பர் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபில் பண்ணுறதுக்கு 5 பாசிபிள் வேஸ், செகண்ட் நம்பரை ஃபில் பண்ணுறதுக்கு 4 பாசிபிள் வேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதான் இல்லையா யூஸ்வல் ப்ரொசீஜர் போடுவோம். அப்படி போட்டால் பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஜாஸ்தியாக வருமா. நம்மளுடைய ஆப்ஷன் பாருங்க 0 1 9 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டலாக 5-digit நம்பர் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம யூஷுவல் ப்ரொசீஜர் போட்டுருக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 5-digit prime நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இந்த 5 digits வச்சு நம்ம ப்ரைம் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ப்ரைம் நம்பர் நமக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ப்ரைம் நம்பர் வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 5 digits வச்சு நம்மளால ஒரு ப்ரைம் நம்பராவது ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டிஜிட்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 4 9 9 + 1 10 10 + 5 15. ஸோ 15 ஒரு நம்பர் வந்திருக்கு. 15 என்னது நமக்கு, இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகேவா, 3ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இதனுடைய 15உடைய ஃபேக்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன வரும்,
5ம் சேர்த்து வரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அடிஷன் ஆஃப் அல்லது சம் ஆஃப் டிஜிட்ஸ் நமக்கு என்னது 15. அது நம்மளுடைய பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆப்வியஸா இந்த 5 டிஜிட்ஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு பிரைம் நம்பர் கூட ஃபார்ம் பண்ண முடியாது. 5 டிஜிட் பிரைம் நம்பர் ஒன்று கூட ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? இந்த பிரைம் நம்பர் அப்படின்றது தான் யூஸ்வலாக கொடுத்துருக்க ட்விஸ்ட், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பெர்முடேஷன்ல இது வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். சரியா? அதுல ரெட் ஃபிளாக் கொஸ்டின்ஸ் என்னது அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா, 3x3 ரோ எல்லாம் போட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இன்கேஸ் முடியாத பட்சத்தில் நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும் அட்டன் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லா பெர்முடேஷன் சம்ஸும் நமக்கு ஈஸி தான். பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் மேம் கேட்பாங்க அப்படின்னா, பெர்முடேஷன் காம்பினேஷன் பிளஸ் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு பெர்முடேஷன்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஈஸியா தான் கேட்கறாங்க. சில டைம்ல நமக்கு 2 கொஸ்டின் இல்லாம அடிஷ்னலா 3ஆவதா ஒரு கொஸ்டின் சப்போஸ் அந்த பார்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த 9 ரோஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, சம் 3x3 மேட்ரிக்ஸ் போடுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸை இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ மினிமமா எப்படியும் நம்ம பெர்முடேஷன்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டினாவது அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத கோ த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் நீங்க எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதனுடைய கண்டினியூஷன் தான் காம்பினேஷன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.